சில்க் வந்து என்னோட ஃபேன்னு சொல்லுவான். நானே ரவியோட ஃபேனு, அவன் என்னை வச்சு செக்ஸ் படம் எடுக்கிறேன்றான். அது எப்படி நீ எல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி என் பொண்ணாடிட்டு போட்டு கொடுத்தா. படத்தில் வந்து அப்படி பாம்பு ஒன்று போகும், அப்படி தூக்கி அப்படி போடுவார், அவ்வளோதான். நான் சொன்னேன் அப்புறம் இப்படி சுருட்டி வாளுக்குள்ள இப்படிலாம் நான் கொஞ்சம் வேறு மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அதை பார்த்து தான் தானு வந்து சூப்பர் ஸ்டாருன்னு அந்த படத்துக்கு தான் டைட்டில் கொடுத்தாரு. அவர் மோகன் வந்து பாம்பு ரூமில் தான் தங்கி இருப்பார். நான் ஈவினிங் ஆனால் அங்கே போய் உட்காந்துருப்பேன். என்ன மாதிரியே அவரும் வந்து ட்ரிங்க்ஸு, நான்வெஜிடேரியன் இதெல்லாம் கிடையாது. ஆமாம், சிகரெட்டு அது எதுவுமே கிடையாது. எல்லாமே போய் ரூமர் தான். ஆமாம், பாவம் ரொம்ப நல்ல கேரக்டர். 100வது நாள் வந்து ஒரு நாள் நடிச்சுட்டு அடுத்த நாள் வரமாட்டேன்னு போயிட்டான். நெகட்டிவ் ரோல்னா நெகட்டிவ் ரோல்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜயகாந்த் இருக்காருன்னு சொல்லி அவனுக்கு அங்கே இருக்கும்போது அன்னக்கிளி எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கெலாம், ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு. ஆமாம், பட் என்னென்னா அன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் எடுக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. அது எதுவும் அபசகணும் அப்படின்னு அவங்கள பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் கேள்விப்பட்டேன். உண்மைதானா? ஆமாம்மா. நான் அழகா இருக்கக்கூடிய பெரும்பாலான புகைப்படங்கள்ல ஸ்டில்ஸ் ரவி தான் எடுத்தாரு. அவரு வந்து எடுத்தா நான் ரொம்ப அழகா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, பேசிக்கலி அவங்களே அழகு தான். டைம் எடுத்தா கூட அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வேணும் இல்லை. இப்போ சில பேர் சலிச்சுக்கிட்டு போதும். அது ஜெமினி ஃப்ளைஓவருக்கு சைடில் யூஸ்வலாக பெரிய பேனர் வைப்பாங்க அங்கே. அது நல்லா இருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசம் படம் எடுக்கணும்னு தான் நமக்கு மெயினாக எப்போதுமே தோணும். அதனால நான் என்ன பண்ணேன், சூர்யா சின்ன குழந்தை நீங்க, அப்புறம் அவருடைய தம்பி கார்த்திக், இந்த ஸ்டில்ஸ் எடுத்தீங்க. எப்போ எங்க எடுத்தீங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, அவர் வீட்டில் சிவகுமார் சார் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான். எல்லாம் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார், எல்லாம் பண்ணுவார். வீட்டுக்கு போகும்போது பசங்களை எல்லாம் எடுக்கணுன்ட்டு நான் ஆக்சுவலாக டிஜிட்டல் கேமராவே சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் தான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கினேன். என்ன கேமரா வாங்கினீங்க? மினோல்டா டி இமேஜ்னு ஒரு கேமரா. காலையில் ஒரு செருப்பு தைக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்க முடியுது, நைட்டு வந்து ஒரு கவர்னரை போய் படம் எடுக்க முடியுது, ஒரு சிஎம்ஐ போய் எடுக்க முடியுது. அப்படி ஒரு தொழில்னும் போது அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது. கமல் ஒரு வாட்டி சொன்னாப்புல, அவர் அந்த லண்டன் அங்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் இந்த லைட்லாம் வச்சு அம்பர்லா வச்சு எடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னார். ஒயிட் அம்பர்லாலாம் இங்கே கிடைக்காது, சென்னையில் இந்தியாவில் கிடைக்காது. இந்த கருப்பு கொடையை வாங்கி அது மேல் துணியை இதெல்லாம் கட்டிட்டு வெள்ளை துணியை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் ஆர்டிஸ்ட்லாம் வெளில வச்சு எடுப்பேன். அப்போ வந்து என்னை வந்து வெண்கொடை வந்துட்டாருப்பா அப்படின்வாங்க. அன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சுப்பா நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் பையா வேணாப்பா ஸ்டில் தான் வேணாம் பையா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அதுக்கு கேவலமாக ஆக்கிட்டாங்க. வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். ரெட்ரோ சீரீஸில் இன்னைக்கு என் கூட இருக்கிறவர் லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர் மிஸ்டர் ஸ்டில்ஸ் ரவி. ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ. இன்னைக்கு உங்கள் ஷோவில் வந்து நீங்கள் வந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். பொதுவாக சினிமாவுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஹீரோ ஆசை இருக்கும், அப்புறம் டைரக்டர் ஆசை இருக்கும். பட் ஆனால் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரொம்ப பெக்கூலியரான ஒரு சாய்ஸாக இருக்குல்ல, அது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து எங்கள் ஃபாதர் வந்து ஃபோட்டோகிராஃபர். பட் நான் ஜிவி ராமன். பட் அவர் சினிமா ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அவர் வந்து திருநீல கண்டர்னு டிஆர் மகாலிங்கம் சவுகார் ஜானகி நடித்த படத்துக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். அது இல்லாமல் சிங்கப்பூர் சிவான் இன்னும் 4-5 படத்துக்கெலாம் ஒர்க் பண்ணார். அப்போ என்னென்னா சில ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கள் அப்பாட்ட வந்து ஈவினிங் டிஃபனுக்கு வெங்கட்ராமன் ஈவினிங் டிஃபனுக்கு நீங்கள் காசு கொண்டாடுன்னு சொல்லி எங்கள் அப்பா காசு கொண்டாட வச்சு அதில் எல்லாருக்கும் டிஃபன் வாங்கி கொடுப்பாங்க. அப்போ இதை கேள்விப்பட்டு நம்ம எதுக்கு இந்த லைனில் போகணுன்ட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது பண்ணல. பட் எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு மாடியில் சுபாஷ் சுந்தரம்னு ஆனந்தவுடன் ஃபோட்டோகிராஃபர், ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபர், எல்லா பத்திரிகைக்கும் ஃபோட்டோஸ் கொடுப்பாரு. அவர் இருந்தார். நான் சும்மா ஒரு அப்பாவுக்கு ஃப்ரெண்ட் ஆனார். அதனால நான் அவர் ஆஃபீஸுக்கு போய் உட்காருவேன் நான். அப்போ எல்லா பத்திரிக்காரங்கெல்லாம் வருவாங்க அங்கே. அப்போ எல்லாருக்கும் மசால் வடை டீ வாங்கி கொடுப்பாங்க. சரி. அப்போ எனக்கும் அந்த மசால் வடை டீ கொடுத்தோன்னா சரி நமக்கு எப்போதுமே ஒரு நன்றி உணர்வு இருக்கும். அது வாங்கி கொடுத்துருக்காங்க டீ மசால் வடை, இதுக்கு ஏதாவது நன்றியாக இருக்குன்னு சொல்லி அவங்க பிரிண்ட்டை கொண்டு வந்து தண்ணியில் போடுவாங்க. அதை வாஷ் பண்ணி டெவலப் பண்ணிவிட்டு அது வாஷிங்க்கு போடுவாங்க. அதை நான் வாஷ் பண்ணுவேன். இந்த மாதிரி அப்படியே கூட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பண்ணி அதுக்கப்புறம் அவர்கிட்டே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக
படம் எடுக்க போவேன். நிறைய பத்திரிக்கைக்காக படம் எடுக்க போனேன். அப்போ படம் எடுக்க போகும்போது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அந்த ஃபோட்டோகிராஃபி. என்னென்னா காலையில் ஒரு காப்லரை செருப்பு தைக்கிறவங்க ஃபோட்டோ எடுக்க முடியுது, நைட்டு வந்து ஒரு கவர்னரை போய் படம் எடுக்க முடியுது, ஒரு சிஎம்ஐ போய் எடுக்க முடியுது. அப்படி ஒரு தொழில்னும் போது அது மேலே ஒரு பெரிய ஈடுபாடு வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வரல. பட் இப்போ இதுக்கப்புறம் தான் நான் அந்த கேமரா கொஞ்சம் அவர் என் குருநாதர் சுபாஷ் சுந்தரத்திட்ட தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா இது பண்ணிக்கிட்டு அப்புறம் நானே கொஞ்சம் சில விஷயங்கள் நானே யோசனை பண்ணி அவர் சொன்னது இல்லாமல் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க ஆரம்பித்தேன். அப்படிதான். ஓகே. ஸோ ஒன்ஸ் வந்து அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டீங்க ஃபோட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும்? ஃபோட்டோகிராஃபி அப்போ எல்லாரும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சன்லைட்டில் நேராக வச்சு தான் எடுப்பாங்க. ஓகே. ஒரு வாட்டி மகேந்திரன் சார் படம் பண்ணும்போது அவர் யார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி எல்லாரும் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாது, வித்தியாசமாக இருக்கணும், ஷார்ட் இப்படின்னா இப்படி சஜஷன் எடுத்தால் உடனே நம்ம சஜஷன் இப்படி எடுக்கணும் போகணும் அப்படிலாம் எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார். வித்தியாசமாக எல்லாரும் பண்ணுறது நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது எனக்கு அது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போ அன்னைக்கு வந்து எல்லா கேமராமேனும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக சன்லைட் வந்து நம்ம முகத்தில் அடிக்கிற மாதிரி அப்படி தான் படம் எடுப்பாங்க. நான் சரி அதே அப்படி உல்ட்டா வச்சு எடுத்து பார்த்தா நான் வித்தியாசமாக இருந்தது. ஓகே, சரி இப்போ இந்த மாதிரி எடுக்கலாமேன்னு சொல்லி அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். அது சினிமா அப்புறம் இப்போ இந்த ஸ்டுடியோவில் ஸ்டார்ஸ் எல்லாம் எடுக்க சுபாஷ் சுந்தரம் அனுப்புவார். அப்போ வந்து பேக்லைட்டில் எடுக்கும்போது அவங்களுக்குலாம் ரொம்ப குஷியாக ஆனது பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் சரி நான் அது எனக்கு ஒரு பீரியடில் வந்து அதுக்காக எல்லோரும் அந்த பேக்லைட் ரவின்னு தான் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, அப்படி இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கமல் ஒரு வாட்டி சொன்னாப்புல, அவர் அந்த லண்டன் அங்கெல்லாம் போயிட்டு வந்து இந்த மாதிரி சாஃப்ட் பாக்ஸ் இந்த லைட்லாம் வச்சு அம்பர்லா வச்சு எடுங்க நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொன்னார். அவர் சொன்னார். அப்போ எனக்கு வசதி இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, ஒயிட் அம்பர்லாம் இங்கே கிடைக்காது, சென்னையில் இந்தியாவில் கிடைக்காது. சரி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஒயிட் ஷர்ட்டை போட்டுட்டு ஃப்ளாஷை வந்து இப்படி அடித்து எல்லோரும் இப்போ ஃப்ளாஷை ஸ்ட்ரைட்டாக போட்டு அடிப்பாங்க. நான் இது இப்படி என் மேலே ஃப்ளாஷை போட்டு அடித்து அதில் சாஃப்டாக இருக்கும், ஃபேஸெல்லாம் ரொம்ப இன்னும் மோல்டாக வரும். அப்படி எடுக்க ஆரம்பித்தேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நானே தேடி பிடிச்சி இந்த கருப்பு கொடையை வாங்கி அது மேல் துணியை அதெல்லாம் கட்டிட்டு வெள்ளை துணியை போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஸ்டுடியோக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே தான் ஆர்டிஸ்ட்லாம் வெளில வச்சு எடுப்பேன். அப்போ வந்து என்னை வந்து வெண்கொடை வந்துட்டாருப்பா அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏதாவது புதுசாக செய்யணும் அப்படின்ற ஒரு இது மட்டும் இருக்கும் எனக்கு ஒன்று என்னென்னா 10-11 இருக்கக்கூடாது, நம்பர் 1 எது பண்ணாலும் நம்பர் 1 இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் மட்டும் நமக்கு இருக்கும். அதனால அதை நான் வந்து ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மோட்டிவ்ல இருப்பேன் நான். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், ஸ்கில்டான ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து யூஸ்வலாக ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலுக்கே அவ்வளோ பெரிய கேமராஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜியை வந்து மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய ஓன் ப்ரொஃபைலுக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்றைக்கி இருக்கிற அந்த ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்களா? ஸோ எப்படி அதெல்லாம்? இல்லை நானும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணுன்ற இதில் மோட்டிவ் தான் இருப்பேன். அதனால் ஆக்சுவலாக டிஜிட்டல் கேமராவே சினிமா இண்டஸ்ட்ரியில் நான் தான் ஃபஸ்ட்டு கேமரா வாங்கினேன். என்ன கேமரா வாங்குனீங்க? மினோல்டா டி இமேஜ்னு ஒரு கேமரா. ஓகே, ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமரா. அப்போ கமல் வாங்கியிருந்தார். கமல் வந்து அவர் வந்து ஹாபியாக ஒரு இதாக வாங்கினவர். நான் ப்ரொஃபஷ்னலாக ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அது மாதிரி எது வந்தாலும் கொஞ்சம் முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் இதை வாங்கி இதெல்லாம் பண்ணுவேன் நான். அது மாதிரி லென்ஸு ஒரு எதை பண்ணாலும் கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா என்னன்றது தேடி பிடிச்சிட்டே இருப்பேன் நான். அது ஏதாவது அதை யூஸ் பண்ணணும் போகணும் அப்படின்ற இது. அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையுமே ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸான ஒரு ரோலாக இருக்கும். உங்களுடைய மூவிஸ் மட்டும் இல்லாமல் நான் யூஸ்வலாக வந்து ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸோடைய அந்த ரோல் பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப மெயினான எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய பார்ட் வந்து இருக்கும். ஸோ உங்களுடைய தேவை என்னவா இருந்தது? அந்த அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து செட்டில் வந்து கண்டினியூட்டி இருக்கும். அப்போ என்னென்னா இந்த மாதம் ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடக்கும், அடுத்த மாதம் ஒரு 5 நாள் ஷூட்டிங் நடக்கும், அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் இப்படி தான் நடக்கும். அப்போ இந்த மாதம் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளில போடுவீங்க. அப்போ வெளியிலேருந்து வேறு ஷர்ட்டு நமக்கு தெரியலன்னா வேறு ஷர்ட்டு போட்டு போவோம், அது அசிங்கமாக இருக்கும். இங்கேருந்து ஒரு கலர் கண்டினியூட்டி இருக்காது. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, நான் எங்களை ஸ்டில் எடுக்க சொல்லுவாங்க. ஒரு ஷார்ட்டுக்கும் ஸ்டில் எடுத்தேன்னா இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுட்டு அசிஸ்டன்ட் ரைட்டர்ஸ் வச்சுக்கோங்க. அடுத்த சீன் அடுத்த மாதம் அந்த இதோட கண்டினியூஷன் எடுப்பாங்க வெளியில் போகிறது. அப்போ அந்த இதே காஸ்டியூமை கொடுத்து எடுக்க வைப்பாங்க. அந்த இதுக்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அப்புறம் பப்ளிசிட்டிக்கு மேகசின்ஸுக்குலாம் அன்றைக்கி வந்து
சினிமாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோட்டோ போட்டு தான் மேட்ரு போடணும். வெறும் மேட்ரு போட்டால் படிக்க மாட்டாங்க. அந்த ஃபோட்டோ என்ன ஷூட்டிங் நடந்தது, ஒர்க்கிங் ஸ்கில்லு, ஆர்டிஸ்ட் பர்சனல் ஸ்கில்லு இதெல்லாம் போடணும். அதுக்கு யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிஸ்னஸுக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. மெயினாக டிசைன்ஸு போஸ்டர்ஸு அது ஒன்று. ப்ளஸ் வந்து அந்த ஆல்பம் பார்த்தா பிஸ்னஸே இருந்தது. சினிமா மெயினாக அன்னைக்கு வந்து அந்த ஆல்பத்தை பார்த்து தான் பிஸ்னஸே இருக்கும். அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஃபோட்டோகிராஃபரை வந்து அன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு எடுக்க சொல்லுவாங்க. இன்றைக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சுப்பா நிறைய அசிஸ்டன்ஸ் எல்லாம் பையா வேணாம் ஸ்டில் தான் வேணாம் பையா அப்படின்றாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அதுக்கு கேவலமாக ஆக்கிட்டாங்க. பட் அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு அவங்க ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தான். இன்ஃபேக்ட் ஏன்னா மூவியாவது ஃபிலிம் டெவலப் பண்ணி அவங்க வரணும். பிரிண்ட்டு அதை வச்சு தான் கேமராமேனு லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா என்னெல்லாம் பார்ப்பாங்க. அன்றைக்கி அந்த காலகட்டத்தில் நம்ம அடுத்த நாள் டெவலப் பண்ணி வந்து பிரிண்ட்டு காட்டுவோம். அதை பார்ப்பாங்க, லைட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இருக்கா, இது என்ன பண்ணணும் அப்படின்றதுலாம் அது பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது அந்த காலத்தில். இப்போ அதுக்கு சுத்தமாக ஏன்னா ஆல்பம் பார்த்து யாரும் பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, படம் பார்த்தே பிஸ்னஸ் பண்ணுறது ஆகலை இந்த காலத்தில். அதனால என்ன ஒரு கேமரா ஃபோன் வச்சுட்டு முதல் நாள் ஷீட் இப்போ எல்லா கண்டினியூட்டிக்கு எல்லா அசிஸ்டன்ஸே வச்சுக்கிறாங்க. ஒரு செல்ஃபோனில் வச்சு எடுத்துக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் அதை இருந்தால் கூட அவங்க நம்மகிட்ட கேட்பாங்க, சார் அது கண்டினியூட்டி இல்லை சார் அது ஸ்டில் எதாவது எடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, முதல்ல ப்ரொஃபஷ்னலாக ஒரு கேமராவில் வந்து நீங்கள் படம் பிடிச்ச ஆக்டர் வந்து யார்? எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை. நான் அன்றைக்கி எல்லா ஆர்டிஸ்ட்டும் தான் இது பண்ணியிருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக சிவகுமார் தான் ஒரு கேமராவை வாங்கி ப்ரெசென்ட் பண்ணார். நான் கேட்காமையே ஒரு ஜப்பான்லேருந்து அவர் இந்த ஒரு படம் ஜப்பானுக்கு ஷூட்டிங் போயிருந்தார். வந்தப்போ எனக்கு ஒரு கேமரா அஷாய் பென்டெக்ஸ்னு ஒரு கேமரா வாங்கிட்டு வந்து புது கேமரா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு, ப்ரெசென்ட் பண்ணார். ரொம்ப நாள் தான் வச்சுருந்தேன். அப்போ நடுவில் ஏதோ ஒரு இதில் கீழே வந்து இதாகிடுச்சு, அது பிரேக் ஆகிடுச்சு. அதன் பிறகு திரும்பி அதுக்கப்புறம் மாற்றினேன் வேறு. ஓகே, ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஜெனிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் வந்து நேரில் பார்க்கறதுக்கு ஒரு பிம்பம் இருந்தாலும் ஃபோட்டோஸில் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னுவாங்க. சில பேருக்கு வந்து நேரில் ரொம்ப அழகாக இருப்பாங்க, ஆனால் ஃபோட்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும்ல. ஸோ இந்த ஒரு வேரியேஷன்ஸை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய இதில் கரெக்ட் பண்ணுவீங்க? இல்லை, நான் பேசிக்கலாக இப்போ அவங்கவுங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிஃபெக்ட் இருக்கும் சினிமா. இப்போ என்ன உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீதேவிக்கு பார்த்தீங்கன்னா நோஸ் ஹோல்ஸ் பெருசாக இருக்கும். அப்போ நம்ம கேமரா இப்படி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராமினெண்ட்டாக தெரியும், பெருசாக தெரியும். அப்போ நம்ம கேமராவை கொஞ்சம் ஹைட் தூக்கி ஆங்கிள் மாற்றி எடுத்தோம்னா இது வந்து கீழே போயிடும், அந்த பெரிய ஹோல் தெரியாது. அந்த மாதிரி இப்போ சில ரொம்ப குண்டான ஃபேஸுன்னா நம்ம கேமரா வந்து லோ வச்சோன்னா கொஞ்சம் அவங்க லெங்க்த்தாக தெரியும் ஃபேஸு. இந்த மாதிரி விஷயம் டெக்னிக்கெல்லாம் நான் அடாப்ட் பண்ணி தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுவேன். அது ஏன்னா எல்லா ஹியூமன் பீக்கும் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்கு. கிளாஸஸ் இருக்கு, இதெல்லாம் கோர்ஸாக சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து காசு வாங்கி சொல்லி கொடுத்துட்றாங்க. அன்னைக்கு எங்கே லேர்ன் பண்ணிங்கிறதான் பெரிய. இல்லை, நான் எதான் சொல்கிறேன், ஒரு ஷூட்டிங்னு ஒன்று கற்றுக்கிட்டேன் நான். இப்போ எம்ஜிஆர் படம் ஒன்று வந்து அசிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணேன். சுபாஷ் சுந்தரம் ஒர்க் பண்ணார், அதில் நான் அசிஸ்டண்ட்டு. ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கு கேமரா வந்து ஒரு ஸ்டாண்டில் போட்டு தான், அப்போல்லாம் ஸ்டாண்டு போட்டு தான் எடுப்பாங்க. எம்ஜிஆர் இப்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் அவருக்கு இப்படி எடுக்கும்போது அவர் சுந்தரம் பிள்ளைன்னு தான் கூப்பிட்டு வர்றாரு. சுந்தரம் பிள்ளை இன்னும் கொஞ்சம் கேமரா தூக்குங்கன்னாரு. என்னன்னு புரியல. அப்புறம் கொஞ்சம் நல்ல ஹைட்டு அவர் லெவலுக்கு கொண்டு வர வச்சுட்டு கேமராவை எடுக்க சொன்னார். அப்போ என்னடனா அவருக்கு இந்த இடம் வந்து அப்போ அந்த பீரியடில் கொஞ்சம் தொங்க ஆரம்பிச்சது. அது அவாய்ட் பண்ணணுன்றதுக்கு கொஞ்சம் ஹைட்டு போகணுன்னா அது தெரியல. ஓகே, அப்புறம் அது சொன்னார். அப்போ இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு ஆஹா இது இப்படி ஒன்று இருக்குது, நம்ம அதெல்லாம் அவ்வளோ அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நானே கொஞ்சம் சில விஷயங்கள் ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஒன்று சரியாக இல்லைன்னா இன்னொன்று இப்படி எடுத்து பார்ப்பேன். அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். அப்படி தான் கொஞ்சம் அது. சில பேர் என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சில ஆர்டிஸ்ட் வந்து மேக்கப் வந்து அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக போடுவாங்க. இப்போ பானுப்பிரியெல்லாம் நீங்கள் கேஷுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்டினரி பர்சன் மாதிரி தெரிவாங்க. ஆனால் அவ்வளோ டேலண்ட்டு, அந்த அளவுக்கு மேக்கப் பிரமாதமாக போடுவாங்க. அண்டு எவ்ரி ஷாட்டுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் டச்சப் அவங்களே எல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க, திருப்பி கரெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அந்த அம்மா ஸ்க்ரீன்லேயே நம்ம ஃபோட்டோ எடுத்தாலும் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க. அது வந்து சில பேருக்கு அந்த மாதிரி அமைப்பே அப்படி இருக்கும். நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த பீரியட்ல வந்து ஸ்டில்ஸ் ரவியோடைய கேமரா எங்களை புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு விரும்பி கேட்டுக்கிட்டாங்களாமே. ஆமாம், அப்படிதான் நிறைய நம்ம
பூர்ணிமா ஜெயராம், ராதிகாலாம் படங்கள் ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்ன, நான் கேட்காமையே அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸ்ரீபிரியா தான் என்ன ஃபஸ்ட்டு படம் ரெக்கமெண்ட் பண்ணது. ஓகே. இது பைரவின்னு ரஜினி மெயின் ஹீரோவாக பண்ணார்ல, அந்த படம் வந்து ஸ்ரீபிரியா ரெக்கமெண்ட் பண்ணி தான் நம்ம அந்த படம் ஒர்க் பண்ணோம். அது மாதிரி அன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட்லாம், ஏன்னா நம்ம எடுக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இந்த மாதிரி பேக்லைட்லலாம் எடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி அழகு, இன்னும் நம்ம அழகு இன்னும் கொஞ்சம் ஒரு இது பண்ணும்போது இன்னும் கிளாமராக பண்ணும்போது இன்னும் சாஃப்ட் டிஃபியூசர்லாம் போடுவேன். அப்படி நல்லா பேக் லைட்டில் அழகாக அந்த க்ரீன்ஸு அதெல்லாம் வச்சு எடுக்கும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வரேன்னு சொன்னாலும் ஒரு குஷியாக ஃபீல் பண்ணுவாங்க. ரவி நீ வரீங்களா அந்த படத்துக்கு அப்படின்னு ஒரு அதெல்லாம் தான் நமக்கு என்கரேஜ்மெண்ட். அன்றைக்கி ஒரு இந்த ஃபேஸ்புக்கோ இதெல்லாம் எதுவும் கிடையாது. அன்றைக்கி இவங்க சொல்கிற அந்த இதுதான் நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டு. அதே மாதிரி ராதிகா, பூர்ணிமா ஜெயராம், ரேவதி எல்லாரும் நமக்கு அன்றைக்கி வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வந்தால் நான் அப்படி கோஆப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம ஷார்ட் இருந்தால் கூட முடிஞ்சோன்னே இப்படி கொஞ்சம் வெளியில் வச்சு தான் எடுப்பேன் நான் யூஸ்வலாக, அந்த செட்டுக்கு வெளியில் வச்சு அவங்க ஒப்ளைஜ் பண்ணுவாங்க. எந்த ஒரு ஹெசிடேஷன் இருக்காது, ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எடுக்கிறோன்னாலே உடனே இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க எல்லா அன்றைக்குள்ள எல்லா ஹீரோயின்ஸும். பைரவியில் தானே ரஜினிகாந்த் அவர்களோட அந்த பாம்பு இமேஜ் இது. ஸோ அது என்ன அது பின்னாடி இருந்தாங்க இல்லை, அது வந்து ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து அப்படி பாம்பு ஒன்று போகும், அப்படி தூக்கி அப்படி போடுவார், அவ்வளோதான். நான் தான் எனக்கு இதான் சொல்கிறேன், ஏதோ வித்தியாசமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அது பாம்பை எடுத்து இப்படி வடித்து ஸ்டில்லு அப்படின்னு கேட்டால் அப்போல்லாம் சொல்லி தான் எடுக்க முடியும். ஸ்டில்லு ஆக்ஷனில் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இப்படி எடுத்து இப்படி வச்சு இருந்தார். நான் சொன்னேன் அப்புறம் இப்படி சுருட்டி வாளுக்குள்ளே இப்படிலாம் ஏன்னா கொஞ்சம் வேறு மாதிரிலாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அது கோஆப்ரேட் பண்ணுவார் அவர். அன்றைக்கி நம்ம எப்படி சொன்னாலும் இது பண்ணுவார் அவர். அப்படி பண்ணார். அதுதான் அன்றைக்கி அதை பார்த்து தான் தானு வந்து அந்த படத்தை வாங்கினேன்னு சொன்னார். அவர் இன்டர்வியூலே கொடுத்துருக்காரு. இமேஜ் வச்சுட்டு தான் வித்தியாசமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. அதில் தான் அவர் சூப்பர் ஸ்டாருன்னு அந்த படத்துக்கு தான் டைட்டிலே கொடுத்தாரு அவர். அதுக்கும் அந்த இன்சிடெண்ட்டும் நான் இருந்திருக்கேன். ஏன்னா நான் ஒரு நாள் ரஜினி எனக்கு ஃபோன் பண்ணி, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி, ரவி எனக்கு ஒரு கேமரா வாங்கினேன், ஏதோ அப்போ அந்த நினைத்தால் இனிக்கும்னு நினைக்கிறேன், போகிறேன், இது ஃபாரின் போகிறேன், எனக்கு ஒரு கேமரா ஒன்று வாங்கணும், அது பேர் எழுதி கொடுங்கன்னு சொன்னார். அது பேர் எழுதி கொடுத்தேன். வீட்டுக்கு போய் பேர் எழுதிட்டு வந்து எழுதி கொடுத்தேன். அன்றைக்கி விடிய காலத்தில் அவர் வீட்டு வாசலில் உட்காந்து கொடுத்துக்கிறது பேசிட்டு அப்போ தான் பேப்பரை போடுறான். அதில் வந்து நான் எடுத்த அந்த ஸ்டில்லே போட்டு திருவோட சின்ன விளம்பரம், பைரவி சூப்பர் ஸ்டார் நடிக்கும், ரஜினிகாந்த் நடிக்கும் பைரவின்னு போட்டு சின்ன விளம்பரம் தான் தினத்தந்தியில். அந்த அப்போ தான் போடுறான். நான் 2 பேரும் காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ பார்த்துட்டு பாருங்கள் சார், இப்படி தான் சார் ஏற்றி விட்டு நம்மளை கவுத்துடுவாங்க பாருங்கள் சார் அப்படின்னு அன்றைக்கி அப்படி இது பண்ணார். பதட்டமாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி அதான் உலகம் பூரா சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் பண்ணி இன்னும் அது ஸ்டடியா வேற போயிட்டு இருக்கு. அந்த நட்பு அன்னைக்கு ஆரம்பிச்சதுல அந்த முதல் போட்டோ ஷூட் டைம், இப்போ அந்த நட்பு எந்த அளவுக்கு இருக்கு? இல்லை, இப்போ என்னன்னா இப்போ த்ரூ மேனேஜர் மூலியமாக தான். அன்னைக்கு டைரெக்டாக ஃபோனில் பேச முடிஞ்சது. இப்போ அது முடியாது. எல்லாரும் ஒரு மேனேஜர் வச்சுக்கிறாங்க. அந்த மேனேஜர்ஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதனால இப்போ வந்து அந்த அளவுக்கு கான்டாக்ட் இல்லை. நடுவில் ஒரு வாட்டி இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டணும், அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், நான் என்னோடய யூடியூபுக்கு கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். அப்போ அவரே ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணிங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டு பேசினார். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு. வாங்க அப்படியே பழைய ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் எடுத்துகிட்டு போய் காட்டினேன். எல்லாம் பார்த்து நல்லா இருக்குது, இதெல்லாம் எனக்கு கொடுங்க. ஏன்னா எவ்வளோ நாள் அங்கே அவர் ஹாலில் இருக்க ஃபோட்டோ பார்த்து எவ்வளோ நாள் இந்த ஃபோட்டோ நான் பார்த்துட்டு இருக்குது, அதை கொண்டாங்க, அதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி, நான் கொண்டு போனேன். அதுக்கப்புறம் டைம் இல்லை, நம்ம போக முடியல. அவர் அப்புறம் வெளிநாடு அங்கே எங்கேயே போயிட்டார், பார்க்க முடியல. ஓகே சார், ஒரு கோட் சொல்லுவாங்க அந்த டைமில், ஒருத்தருடைய ஃபோட்டோவில் ஒருத்தரை கெஸ் பண்ணிடலாம், அவர் வந்து எந்த அளவுக்கு பெரிய ஆளாக வருவார் அப்படிங்கிறதுல அந்த ஃபோட்டோ சொல்லலாம். அதை சென்ஸ் பண்ணுறதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து பரவலாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய கேமராவில் படம் பிடிச்சு முதல் பார்வையிலேயே வந்து பெரிய ஆளாக வருவாங்க அப்படின்னு சென்ஸ் பண்ண ஆட்கள் இருக்காங்களா? இல்லை, அது நிறைய ஆர்டிஸ்ட்டு, இப்போ மோகன் அவங்களாம் நான் அப்போவே ஃபீல் பண்ணேன். நான் நல்லா இதாக வருவாங்க அப்படின்னு சொல்லி. அண்டு சில இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாரன்ஸ் எல்லாம் ஒரு யாரும் சொல்ல முடியாது. அவர் அந்த கலரு அவரோட அந்த பிகினிங் ஸ்டேஜில் அவர் ஆக்சுவலாக டான்ஸ் மாஸ்டராக ஒரு படத்துக்கு வந்தார்.
அப்போ நான் அந்த படத்தில் நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் தாயின் மணிக்கொடின்னு ஒரு படம், அர்ஜுன் சார் படம். அது ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் அது சாங்க்கு அப்போ தான் வராரு லாரன்ஸ் மாஸ்டர். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி நான் எந்த டான்ஸ்லையும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா அவர் தெலுங்கு எங்கேயோ இருந்திருக்காரு. பார்த்தோன்னே நான் சொன்னேன், இவன் நல்லா இருக்கேன், ஹீரோவாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்னோட ஃப்ரெண்டு ராஜ்பிரீத்னு கேமராமேன், அவன் அதில் நடிச்சிருந்தான் ஒரு வில்லன் கேரக்டர் அதில். ப்ளஸ் செல்வராஜ், செல்வராஜ்னு நம்ம அர்ஜுன் படத்து கேமராமேனு, அவர் வந்து என் ஃப்ரெண்டு. இவன் 2 பேரும் கூப்பிட்டு சொல்கிறேன், பாரு இவன் பெரிய ஆள் ஆகிடும் பாரு அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கி யாரும் நம்ப முடியாது, அந்த அளவுக்கு தான் இருப்பாப்புல. இப்போயாவது கொஞ்சம் மோல்ட் ஆகிட்டார். அப்போ எனக்கு என்னமோ மைண்டில் தோணுச்சு. அது மாதிரி எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி சொல்லி அவங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ரீசெண்டாக ரேவதி அவங்களுடைய சீரீஸ் ஒன்றுக்காக இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தப்ப அவங்களுடைய ஃபோட்டோ கலெக்ஷன்ஸ் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தப்ப, நான் அழகாக இருக்கக்கூடிய பெரும்பாலான புகைப்படங்களில் ஸ்டில்ஸ் ரவி தான் எடுத்தார், அவர் வந்து எடுத்தா நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இல்லை, பேசிக்கலாக அவங்களே அழகு தான். பட் என்னென்னா, அது நம்ம ஏதாவது இப்போ கொஞ்சம் டைம் எடுத்தால் கூட அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது வேணும் இல்லை. இப்போ சில பேர் சலிச்சுக்கிட்டு போதும் அது அப்படின்னு சொல்ல இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அந்த காலத்தில் ரொம்ப பேஷண்ட்டாக, அது பேஷன்ஸாக இது பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ இப்படி பண்ணிக்கலாம் ரவி, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாம். நம்ம ஒரு ஐடியா சொன்னால் இன்னும் கொஞ்சம் இப்படி ஐடியா அவங்கள சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. அது 2 பேரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணும்போது இன்னும் பிரமாதமாக வரும். அப்படி தான் நமக்கு இது. ஆனால் பேசிக்கலாக அவங்களால ரொம்ப டவுன் டு எர்த். அதனால நமக்கு வந்து அவங்கள போய் அப்ரோச் பண்ணி எடுக்கிறது போகிறது அதெல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி அந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டை போய் எடுக்கிறது போகிறதுலாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த உங்களுடைய அந்த ஃபோட்டோ சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா அவரை வந்து நீங்கள் எடுத்த அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அது வந்து அவங்களுடைய கெரியர்லேருந்து இந்த பொலிட்டிக்கல் உள்ள என்ட்ரி ஆன டைமில் வந்து ஆமாம், அந்த பீரியட் ஆஃப் டைம். அது ஆக்சுவலாக ஒரு பத்திரிகைக்காக எடுக்க போனது. எடுத்தது அவங்க தனியாக கொஞ்சம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இவங்க ரைட்டர் சிவசங்கரி அவங்க 2 பேரும் வச்சு, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அதனால அவங்கள வச்சு எடுக்கிறதுக்காக போனது. அது அப்புறம் ஒரு பீரியடில் அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பயங்கர வைரலாக. ஆமாம் ஆமாம், பெரும்பாலாக வந்து அந்த ஃபோட்டோவை தான் வந்து போட்டு கொண்டாடி தீர்த்தாங்க. ஏன்னா அவங்கள வந்து நடிகையாக நிறைய படங்கள் பார்த்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்துராத ஒரு கோணம் தான். ஸோ அது வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க. அதே போல் மோகன் அவர்களுடைய புகைப்படங்களும் சரி, உங்களுக்கும் அவருக்குமான அந்த நட்பு வந்து மோகன் எனக்கு அவர் நெஞ்சத்துக்குள்ள அதுலேருந்து தெரியும். அப்போ தான் தெரியும் ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. பட் என்னன்னா நானும் சுபாஷியும் சேர்ந்து பயங்கர கிண்டல் பண்ணியிருக்கோம் அவரை. மோகன் சார். ஆமாம், ஏன்னா அவர் ஒரு கன்னட கலந்த தமிழ்னு பேசுவார். சரி. அது நாங்கள்லாம் பின்னாடி அவர் ஷார்ட் எடுக்கும்போது நாங்கள் பின்னாடி கேமரா பின்னாடி நின்றுட்டு அவரை கிண்டல் பண்ணிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு பீரியடு வந்து அவரோட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டான்னா எனக்கு அப்போ சில விஷயங்கள் நடந்தது. அது வந்து எனக்கு அவர் சங்கடப்பட்டு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவரை வந்து விட்டுட்டு போவாங்க. இப்போ அந்த நெஞ்சத்துக்கு பாடம் ஒர்க் பண்ணும்போது சில பார்ட்டிக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ வந்து பிரதாப் போத்தன், சுஹாசினி இவங்கெல்லாம் போவாங்க. இவர் சொல்ல மாட்டாங்க சில நேரத்தில். அந்த டைமில் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது எனக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து எனக்கு கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன் நான். ஈவன் இப்போ நீங்கள் கேமரா இப்போ ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த கிளாப் பாய் இருப்பான். அவன் வந்து கிளாப் அடிக்கிறதுக்கு முன்னாடி பிடிச்சி சத்தம் போடுவாங்க, போயா கிளாப்லாம் வேணாம் போயா அப்படின்வாங்க. மற்ற ஏதோ டென்ஷனில் அதை சொல்லுவாங்க. நான் சொன்னேன், அதுவும் தொழில் தானேங்க, அவனும் அதுக்காக தானே வச்சுருக்கீங்க, அவனை போய் அப்படி இது பண்ணுறீங்கன்னு நான் அந்த டைரக்டர் சண்டை போடுவேன். எதுக்குன்னா அவங்க சப்போர்ட் பண்ணி பாவம் அப்படி ஒருத்தர் நெக்லெக்ட் பண்ணாங்கன்னா அவன் நான் சப்போர்ட் பண்ணக்கூடிய எனக்கு கேரக்டர் இருந்தது. அதனால் எனக்கு அப்படி தான் மோகன் மேலே கொஞ்சம் எனக்கு அட்டென்ஷன் வந்தது. அப்புறம் நான் நிறைய அவன் கூடயே இருப்பேன். எனக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா மோகன் வந்து பாமூரோவில் ரூமில் தான் தங்கி இருப்பார். நான் ஈவினிங் ஆனால் அங்கே போய் உட்காந்துருப்பேன். என்ன மாதிரியே அவரும் வந்து ட்ரிங்க்ஸு, நான்வெஜிடேரியன் இதெல்லாம் கிடையாது. ஆமாம், சிகரெட்டு அது எதுவுமே கிடையாது. எல்லாமே போய் ரூமர் தான். ஆமாம், இப்போ அவன் ரொம்ப நல்ல கேரக்டர். நான் 2 பேரும் ஒன்றா ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட போவோம். சினிமாவுக்கு போனால் ஒரு வாட்டி அவன் டிக்கெட்டுக்கு வாங்கினா நான் 2வது வாட்டி நான் டிக்கெட் வாங்குவேன். இந்த மாதிரி ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக பயணங்கள் முடிவதில்லைக்கு ஆக்சுவலாக சுரேஷ் தான் ஹீரோ. ஆக்சுவலாக இவர் கங்கை அம்மன் இன்சார்ஜ். அவர் ஏற்கனவே பன்னீர் புஷ்பங்கள் அவர் எடுத்ததுனால சுரேஷ் அவர் போட்டிருந்தார். பூர்ணிமா ஜெயராம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க.
அப்போ என்னென்னா இவன் வந்து சுரேஷை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி படுத்துட்டான். ஓகே. அவன் நடிக்க முடியாமல் போச்சு. அப்போ வந்து வேறு நடிகர் தேடுறாங்கன்னும் போது மோகன் வந்து என்கிட்ட சொன்னாப்புல இந்த மாதிரி வேறு பார்க்குறாங்கன்னு. நான் வந்து என் டிவிஎஸ் 50ல் மோகனை உட்கார வச்சுட்டு நேராக நைட்டு கங்கையம்மன் வீட்டுக்கு போய் இவனை போடுப்பா நல்லா பண்ணுவான், ஆக்ட் பண்ணுவான் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பயணங்கள் முடியதில் அப்புறம் சுந்தரராஜன்ட்டையும் போய் சொன்னேன் இந்த மாதிரி மோகன் நல்லா பண்ணுவாப்புல போடுவேன். அப்படி தான் பயணங்கள் முடியதில் மோகனை இது பண்ணாங்க. இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல இது. சில அட்வைஸ்லாம் நான் சொல்லுவேன். நான் சில படங்கள் வேணான்னு போனதுனால ஆமாம் சொல்லியிருக்கேன். 100வது நாள் வந்து ஒரு நாள் நடிச்சுட்டு அடுத்த நாள் வரமாட்டேன்னு போயிட்டான். நெகட்டிவ் ரோல்னா நெகட்டிவ் ரோல்னு சொல்லிட்டு. ஏன்னா விஜயகாந்த் இருக்காருன்னு சொல்லி அவனுக்கு அது கொஞ்சம் சங்கடப்படுத்துது. ஏன்னா அவர் இன்னொரு ஹீரோ பண்ணுறான்னு பண்ணது. அப்புறம் நான் என்ன திருமால் திருமால் வந்து உன் ஃப்ரெண்டு தானே இப்போ நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போய் ஒரு 1 hour அவனை வேப்பல் அடிச்சு யார் அவன் விஜயகாந்த் நடிச்சானா நீ உனக்கு தான் பேர் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் நடித்தான் அந்த படம். அது வந்து பெரிய ஹிட் அந்த படம். அதே மாதிரி விதின்னு ஒரு படம் வந்து சம்பளம் கம்மின்னு சொல்லி நடிக்க மாட்டேன்னு சொன்னாப்புல. நடிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ அதெல்லாம் நம்ம அவன் ரூமுக்கு போயிருக்கும்போது சொல்லு. அப்போ நான் அவன்கிட்ட சொல்லி என்ன அது வந்து ஒரு ஹிந்தி படம் இது இன்சாஃப் கி தராசோன்னா அது ஹிந்தி படம். அது அதோட ரீமேக். அது வந்து சூப்பர் ஹிட்டான படம். அதனால நீ படி என்ன இது பண்ணுயா சம்பளத்தை பார்க்காத. ஏன்னா இந்த படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசரே அவனை சம்பளத்தை ஏற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன். ஏன்னா பாலாஜி கம்பெனியில் என்ன ஒன்றுன்னா சிவாஜியாக இருந்தாலும் சரி அவர் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினாருன்னா 75 ரூபா தான் கொடுப்பாரு அவர். ஆனால் கரெக்டாக கொடுப்பாரு. அவர் கரெக்டாக ஆனால் கொடுப்பாரு. அந்த மாதிரி இவனுக்கு அது சம்பளம் கம்மியாக பேசும்போது தான் அவன் வந்து அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்தாப்புல. நான் அதை சொல்லி பண்ணி அந்த மாதிரி அட்வைஸ் கேட்பாப்புல. அவருடைய படங்கள்ல ஒன் ஆஃப் த முக்கியமான படம் விதி. ஆமாம் ஆமாம். அதுவும் பெரிய சிலோஜி அது அது அந்த மாதிரி சில அட்வைஸ் பண்ணால் கேட்டுக்குவாப்புல. அந்த இன்னொன்று டவுன் டு எர்த் பையன் பர்சன். என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு டீ கடையில் சாதாரண டீ கடையில் போய் டீ சாப்பிடலாம் வா, வடை சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி ஒரு மற்ற ஆர்டிஸ்ட்னா அந்த ஐயோ அது வந்து எப்படி போகிறது அதெல்லாம் யோசிப்பாங்க. அந்த இதெல்லாம் இல்லாத ஒரு கேரக்டர். ஓகே. நீங்கள் இப்போ மீட் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? ஏன்னா ஒரு காலத்தில் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலில் மீட் பண்ண அந்த நட்பு இல்லை இப்போ எப்பயும் நடுவில் போய் மீட் பண்ணுவேன். நான் எனக்கு டைம் கிடைக்கும் போது போய் பார்ப்பேன், பேசுவேன். அது மாதிரி இருக்குது. அப்போ அவரும் இந்த இன்னைக்குள்ள என்ன பொசிஷனு அதெல்லாம் பற்றியெல்லாம் அவர் சொல்லுவாப்புல. எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, எல்லாமே அப் டு டேட் அவரும் இருக்காப்புல. ஓகே. ஸோ இன்னொரு உங்களுடைய பிக்சர் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்கைவ் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவ்வளோ பொக்கிஷங்கள் தான் நிச்சயமாக. அதில் எனக்கு இன்னும் ரொம்ப இதை பற்றி கேட்கணும்னு தோணுன ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானி படத்தோட ஷூட்டிங்கில் வந்து செனோரிட்டா பாட்டுக்கு இருந்த அந்த புகைப்படம் இருந்தது. ஆமாம். எஸ் கரெக்டு தானே? எஸ். ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு வந்து மயங்காத ஆட்களே கிடையாது. இப்போ சமீபத்தில் வந்து ரெட்ரோ படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட க்ரேஸ் வந்து அவ்வளோ இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த இதை வந்து நீங்கள் நேரில் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கல்ல, ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இல்லை அன்றைக்கி வந்து அதான் சொன்னேன், ஆர்டிஸ்ட்டோட பழகிறது போகிறது எல்லாமே அன்றைக்கி இந்த கேரவன் இந்த கல்ச்சர்லாம் இல்லை. அதனால் எல்லாருமே ஒருத்தர் இன்ட்ராக்ஷனு, அவங்க ஒருத்தர் பேசி அவங்க இதை விசாரிக்கிறது போகிறது எல்லாமே ஒரு இதாக இருந்தது. ரொம்ப ஒரு ஹோம்லியாக ஒரு இது மாதிரி கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. அதெல்லாம் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இது. அண்டு மகேந்திரன்ன்றது ஒரு ஜீனியஸ் டைரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி பெரிய பேர் வரத்துக்கு, நமக்கு பேர் வரத்துக்கு அவங்களாம் தான் முக்கிய காரணம். ஏன்னா அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது திங்க் பண்ணி அவங்களும் டிஃப்ரெண்ட்டாக எடுப்பாங்க. அதை நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இப்படியெல்லாம் அசோக் குமாரோட லைட்டிங்லாம் வித்தியாசமாக பண்ணுவார். அதில் தான் நம்மளும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் பெரிய அந்த மாதிரி அந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணது நமக்கு பெரிய. நீங்கள் இன்றைக்கி அந்த பாடெல்லாம் வந்து பார்க்குறப்ப அந்த ஃபீல் வந்து எப்படி இருக்கும்? டெஃபினட்டாக அந்த அப்படியே அங்கே அந்த காலத்துக்கு நமக்கு அப்படியே போயிடும். அது அப்படியே ட்ராவல் அப்படியே போயிடும். அந்த படத்தில் தான் சுஹாசினி வந்து கேமரா அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்க. அந்த படம் அந்த பிக்சரும் நீங்கள் எடுத்துருந்தீங்க? ஆமாம் ஆமாம். அவங்க கேமரா ஆங்கிள் பார்க்குறது, அப்புறம் லைட்டிங் பண்ணுறது அதெல்லாம் நிறைய எடுத்திருந்தேன். அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க கேமரா அசிஸ்டண்ட்டாக என்கே விஸ்வநாதன்ட்ட ஒர்க் பண்ணாங்க. அப்பயும் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் நான். அப்போ ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது நிறைய எடுத்தேன். அப்போ தான் அதில் தான்
ஒரு வாட்டி சுஹாசினி ஹீரோயின் ஆனது அந்த படத்து டைமில் தான். ஓகே. நெஞ்சத்துக்கு இல்லாததுக்கு. அப்போ ஆக்சுவலாக வந்து அவங்க வேற ஹீரோயின் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. பத்மினி கொலாபுரி அந்த அந்த இந்திய ஆர்டிஸ்ட். அந்த டைமில் அவள் வேற படத்தில் அக்ரிமெண்ட்ல இருந்ததுனால பண்ண முடியாத சூழ்நிலையிலேருந்து அசோக்குமாரும் மகேந்திரனும் சுஹாசினி வந்து கேன்வஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நீ பண்ணு அந்த ஹீரோயின் ரோல் அப்படின்லாம் சொல்லி அது பண்ணியிருக்காங்க. இவர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படி மாதிரி ஏதோ சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்போ நான் செட்டில் ஒரு நாள் டைரக்டர் மகேந்திர சார்ட்ட சொன்னேன், சார் அந்த ஏன் சுஹாசினி கேட்க வேண்டியது தானே, அவள் நல்லா இருக்கா, அவ்வளோ ஹீரோயின் போடலாமே அப்படின்னு. இல்லை நாங்கள் ட்ரை பண்ணோம், அசோக்குமார் விட்டு பேச சொன்னேன், பண்ண மாட்டேன், இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. அப்போ கரெக்டாக வந்து ஜெமினி மேம்பாலத்துக்கு கீழே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம், அதில் ஷூட்டிங் எடுத்திருந்தாங்க உள்ள. அப்போ பார்த்தா இது கேமரா அசிஸ்டன்ட், இது கேமரா ட்ராலியெல்லாம் தள்ளிக்கிட்டு இருக்கும். அது அப்போ பார்த்தீங்கன்னா தள்ளிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே நிறைய கண்ணாடி, பெரிய பெரிய கண்ணாடியாக இருக்கும் அந்த ரூம் பூரா. இது வந்து தள்ளிகிட்டே இருக்கும். அப்படிலாம் பார்த்துக்கோம், அப்படிலாம் ஃபேஸ் அப்படி பார்த்துட்டு இதை நான் நமக்கு ஷூட்டிங் சும்மா ஸ்டில்லு அந்த லைட்டிங் பண்ணுற நேரத்தில் ஒன்றும் வேலை இல்லைல்ல, சும்மா நோட் பண்ணால் இது ஏதோ அது ஐடியா இருக்குன்றது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. உடனே மகேந்திரன் சார்ட்ட சொன்னேன், சார் பாருங்கள் சார், அதுக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் டேப் பண்ணால் அது ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லி சார்ட்ட சொன்னேன். அப்புறம் திருப்பி அவர் வந்து அசோக் குமாரை விட்டு பேச சொல்லி அப்போ தான் கன்வின்ஸ் ஆகி அவர் அந்த படத்தில் ஹீரோயினா அந்த படம் பாதி பண்ணும்போது அந்த கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, பண்ணி அதில் ஹீரோயின் ஆச்சு. ஓகே. இதெல்லாம் அந்த படத்தோட நினைவுகள் அதெல்லாம். அதே மாதிரி இளையராஜாவுடைய அந்த ரெக்கார்டிங் செஷன் புகைப்படம் அதுவும் வந்து அதான் இளையராஜா சாரை வந்து நம்ம எங்கள் குருநாதர் மூலயமா தெரியும். அவரோட ஆஃபீஸு தெருக்கு அடுத்த தெருவில் தான் இவங்க குடியிருந்தாங்க. பாஸ்கர், கங்கை அமரன், இளையராஜா, பாவலர் பிரதர்ஸ். ஆமாம். அப்போ வந்து இவங்ககிட்ட சொல்லி இந்த கச்சேரியெல்லாம் நடக்கும், அது மியூசிக் அகாடமி அங்கே இங்கெல்லாம் நடக்கும். அதில் எஸ்வி பாலசுப்ரமணியம் பாடுவார், கமலெல்லாம் வந்து பாடுவாங்க. அந்த மாதிரி இதை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நம்மளை சொல்லியிருப்பாங்க. அப்போ அவர் சுபாஷ் சுந்தரம் சார்பாக நான் போவேன், போய் அப்படி எடுத்து அப்படி தான் பழக்கம், முதல் பழக்கம். அதுக்கப்புறம் நான் தனியாக ஃபோட்டோகிராஃபர் ஆனோன்னு நான் அங்கே இருக்கும்போது அன்னக்கிளிக்கு எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டே ஷூட்டுக்கெலாம் ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கு. ஆமாம், ஃபஸ்ட் டே ஷூட்டுக்கே போய் எடுத்து இது பண்ணேன். உங்கள் மனசில் ஏதாவது ஒரு தாட் இருந்தா சார்? இல்லை, எனக்கு அப்போ இல்லை பெருசாக அந்த அந்த தாட் வரல ஒன்றும். அவ்வளோ பெரிய அந்த இன்னொன்று ஃபுல் பாட்டு நம்ம அப்போ கேட்கல. ஏன்னா எடுத்துகிட்டு உடனே போய் டெவலப் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு போயிடுவோம். பட் என்னென்னா அன்றைக்கி தான் அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சாங் எடுக்க ஆரம்பிக்கும் போது டக்குன்னு கரண்ட் ஆஃப் ஆகி போச்சு. அது எதுவும் அபசகணும் அப்படின்னு அவங்கள பேசிக்கிட்டாங்க. அது மட்டும் கேள்விப்பட்டேன். ஆமாம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். அப்புறம் தான் அந்த படம் ஷூட்டிங்க்கு நான் போயிருக்கேன். நான் அப்போ வேறு ஒரு ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக என்னை கூப்பிட்டு போனாங்க. எல்லாம் அந்த சாங்கெல்லாம் எடுக்கும்போது போயிருக்கேன் நான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ராஜா சார் நிறைய பத்திரிகைக்காக நிறைய எடுத்திருக்கேன். அவர் ஃபோட்டோ வந்து அவர் தனியாக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பீச்சில் கூப்பிட்டு போய் அது ஒரு பத்திரிகைக்காக எடுத்தோம். ஆமாம், பார்த்தேன். அந்த பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி வச்சு இது வந்து எல்லாரும் காசு போடுற மாதிரி பாரதி ராஜா. அப்போ அங்கே பாரதி ராஜாவும் அங்கே இவரும் கமலும் ஏதோ ஒரு ஷூட்டிங் இருந்தாங்க. அவங்க வந்து காசு போடுற மாதிரி எல்லாம் எடுத்தோம். ஏன்னா இவங்க அன்னைக்கு இது எல்லாமே வந்து சாத்தியப்பட்டுச்சு. ஆமாம், அன்னைக்கு அதான் சொன்னேன், இந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அப்படி கோஆப்ரேட் பண்ணாங்க. அதுதான் சொல்கிறேன், நமக்கு கோல்டன் பீரியட்ன்றது அந்த பீரியடு தான். ஏன்னா நம்ம என்ன சொன்னாலும் வந்து பண்ணுவாங்க. இங்கே வாங்க, குதிங்க, இங்கே இது பண்ணுங்கன்னாலாம். இப்போ விஜயகாந்தெல்லாம் ஒரு ஹைட்டான மலை, ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அதுலேருந்து குதிங்கன்னா ஒரு 5 வாட்டி குதிக்கிறாரு. ஒரு வாட்டி குதிங்கனால அதுக்கே நமக்கு சங்கடப்படுவோம். அவர் இல்லை ரவி, நான் இன்னொன்று பண்ணுறேன், இதோட ஹைட்டு போடுறேன், இன்னொரு ஹைட்டு பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு மேலே அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட்டு, அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்தது அந்த பீரியடில். அது வந்து நமக்கு கோல்டன் பீரியட். அது விஜயகாந்த் சாரோட அந்த புகைப்படமும் ரொம்ப பிரபலம். அவர் வந்து சிரிக்கிற மாதிரி. ஆமாம், அது வந்து மவுண்ட் ரோடில் அந்த ஜெமினி ஃப்ளைஓவருக்கு சைடில் பெரிய யூஸ்வலாக பெரிய பேனர் வைப்பாங்க அங்கே. அது நல்லா இருந்தது. எனக்கு ஒரு வித்தியாசம் படம் எடுக்கணும்னு தான் நமக்கு மெயினாக எப்போதுமே தோணும். அதனால நான் என்ன பண்ணேன், இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி எடுக்கல. ஆர்டிஸ்ட்டை வர வச்சு கூப்பிட்டு வந்துட்டு அந்த தெருவிலே ரோட்டில் நிற்க வச்சுட்டு அந்த பேக்ரவுண்டில் அந்த இது தெரிகிற மாதிரி வச்சு எடுத்து தான் அது.
ஓகே. அது அப்போ எடுத்து அந்த பத்திரிகைலாம் யூஸ் பண்ணணும் அதை. ஓகே. ஆனால் அதை ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் வந்து 90s டைமில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. எப்படி வந்து ஒரு பெரிய கட் அவுட் பேனருக்கு பின்னாடி வந்து முன்னாடி நிற்கி எடுக்கிறது வந்து ஒரு இதுவோ, சத்யம் தேட்டருடைய வாசல்ல நின்று அவங்களுடைய போஸ்டருக்கு அங்கே நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறது ஒரு பெரிய ட்ரெண்டாக வந்து மாறிச்சு. அப்படி நிறைய புகைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சு. அதே மாதிரி கமல் சார் உங்களை புகைப்படம் எடுத்தது இருக்குல்ல, அந்த இன்சிடென்ட்டும் வந்து அது வந்து பத்திரிகைக்காக எடுக்க ஃபிலிமாலய பத்திரிகைக்காக. ஃபிலிமாலய பத்திரிகை தான் என்னை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிச்சு அந்த அன்னைக்கு. அது சினிமா எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் தான் நம்மளை வந்து அன்றைக்கி ஒரு பெரிய லெவலுக்கு பப்ளிசிட்டி பண்ணி இது பண்ணாங்க. அப்போ நான் அவர் கேமரா நல்லா எடுப்பார்னு தெரிஞ்சு அவர் வச்சு சிவாஜி, ஸ்ரீதேவி, சிவகுமார் இவங்களெல்லாம் அவர் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நான் எடுத்தேன். அப்போ அவர் அந்த கேமரா வச்சு நான் கேமரா எடுக்கிறத எடுத்தார் அவர். அதை வந்து வல்லபன்ட்டு காட்டினோன்னு அவர் இது போடலாம், யூஸ் பண்ணலாம்னு சொல்லி அது அப்படியே போட்டார் அது. ஓகே. இன்னும் குறிப்பிட்ட சில புகைப்படங்களுடைய மெமரிஸை மட்டும் நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. இந்த புகைப்படம் சூர்யா அவர்களுடைய சின்ன குழந்தையில நீங்க, அப்புறம் அவருடைய தம்பி கார்த்திக், ஏன்னா இந்த ஸ்டில்ஸ் எடுத்தீங்க. எப்போ எங்கே எடுத்தீங்க ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, அவர் வீட்டில் சிவகுமார் சார் வந்து அப்புறம் அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான் எல்லாம் எங்கள் வீட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவார், எல்லாம் பண்ணுவார். அண்டு அவர் ரொம்ப நம்மளை என்கரேஜ் பண்ணுவார். அவர் சொல்லுவார், ரவி வந்து லேஸில் எடுக்க மாட்டான், ஆளை வந்து இப்படி திரும்பி அப்படி திரும்பி ரொம்ப எது பெஸ்ட்டு ஆங்கிளை தேடி பிடிச்சி அதான் எடுப்பான் அப்படின்லாம் சொல்லுவார். நம்மளை ரொம்ப என்கரேஜ் பண்ண. நான் அவர்கிட்ட ஒரு நாட்டில் கூட எனக்கு வந்து கேமரா வாங்கி கொடுங்க ஒன்றும் கேட்டதே கிடையாது, அவராக எல்லாம் பண்ணார். அது மாதிரி நம்ம ரொம்ப இதாக இருப்பார், ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். அவரும் ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணார் அந்த காலத்தில். பிகினிங்கில் நான் கேட்காம ஒரு படம் ரெக்கமெண்ட் பண்ணார். அவரு இந்த அவங்க வீட்டுக்கு போகும்போது பசங்களை எல்லாம் எடுக்கணுன்ட்டு நானும் கேஷுவலாக அப்படி எடுத்தது. பார்க்க ரெண்டு பேருமே ரொம்ப சமத்து குழந்தையா நல்லா கியூட்டாக இருப்பாங்க அப்படியே. ஓகே. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு உங்கள் கேமராவில் போட்டு படம் எடுக்கிறப்ப தெரியாது, தமிழ் இண்டஸ்ட்ரி ரெண்டு பேரும் பண்ணுவாங்க அன்னைக்கு. அதை அப்படியெல்லாம் என்னமே தெரியாது. அழகா பயங்கரமாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாரா என்ன? இல்லை, ரெண்டு பேருமே அது கொஞ்சம் துடிச்சுன்னு தான் இருப்பாங்க. பட்டு இதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுனது இல்லை. கேளடி கண்மணியில் வந்து படத்தோடைய முக்கியமான அந்த பாட்டு. ஆமாம், அது அது நான் ஃபுல் மண்ணில் இந்த காதல். நான் ஃபுல் சாங் போல் அப்போல்லாம் ரொம்ப பிஸி. என்னால் ஒரு நாளைக்கு 2-3 ஷூட்டிங்லாம் நடக்கும். அப்படியா? கெஸ்ட் ரோல் மாதிரி தான் போவேன் நான். இங்கே ஒரு 2 hours, அங்கே ஒரு 3 hours. எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ஒரு டிரைவர் வச்சுட்டு வண்டி ஓட்டிட்டு போய் மகாபலிபுரத்தில் ஒரு 3 hours அங்கே. இது விஜிபி கிட்ட அங்கே பீச் சைடு அங்கே ஒரு 3 hours. முக்கியமானது ஷார்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படி வர்றது தான். அப்படி தான் அப்போ பிஸி. அதனால் எனக்கு அது ஃபுல் சாங்கு நான் ஒர்க் பண்ணல. ஓகே. பட் அந்த மெமரிஸ் உங்ககிட்ட ஞாபகம் இருக்கா? ஏன்னா இப்போ வரைக்கும் எஸ்பிபி அவர்களுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பாட்டு, மூச்சு விடாமல் பாடின அந்த விஷயங்கள் இந்த மாதிரி. அதெல்லாம் எனக்கு அப்போ தெரியாதுன்னு அதான் சொல்கிறேன். நான் இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது அதெல்லாம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஃபுல்லாக ஒரு படம் மட்டும் ஒர்க் பண்ணும்போது அவங்க டைரக்டர் கூட ட்ராவல் பண்ணுவோம், அப்போ தெரியும் நமக்கு. இப்போ மகேந்திரன் படம் பண்ணும்போது நான் அப்படி தான் ஒரு படம் அப்படி தான் பண்ணியிருக்கோம், அப்போ தெரியும். இதில் வந்து நம்ம அங்கே சாங்கு நடக்குது, இன்றைக்கி போய் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அப்படி தான் எடுத்துருக்கோம். அதனால அது நமக்கு இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸு எப்போ எடுத்தாங்க, என்ன ரெக்கார்ட் பண்ணாங்க, அதெல்லாம் கூட நமக்கு பெருசாக தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா தெரியறதுக்கு டைம் இருக்காது. நம்ம பாட்டு இது முடிச்சுட்டு எப்படா இதை விட்டு அந்த ஷூட்டிங் போகும் அங்கே அப்படி இருந்ததுனால அதெல்லாம் தெரியல. ஓகே. அதே மாதிரி சில்க் சுமிதா அவர்களை வந்து இவ்வளவு அழகாக வந்து அது இவ்வளோ ஹோம்லியாக வந்து புகைப்படம் எடுத்த பெருமை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இதில் இல்லை. அதுதான் என்னன்னா எல்லாரும் அதுதான் சொல்லுங்கள். எல்லாரும் நட்பு எப்படி தொடங்குச்சு எனக்கு அதை சொல்லுங்கள். இல்லை, நான் ஏதோ படம் ஒர்க் பண்ணேன், 2 ஸ்டில் அப்போல்லாம் ஸ்டில் எடுத்து இமீடியட்டாக கொண்டு போய் காட்டுவேன் நான். அதில் கொஞ்சம் புதுமை பண்ணேன் நான். என்னென்னா மற்றவங்கெல்லாம் எடுத்து அது ஒரு வாரம் கழிச்சு தான் அந்த ஆல்பத்தில் ஓட்டுவாங்க எல்லாம் போவேன். நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் எடுத்து மத்தியானமே டெவலப் பண்ணி ஆமாம் கொண்டு போய் அதை ஃபோட்டோ காட்டோன்னா அவங்களாம் மிரண்டுடுவாங்க. ஐயோ அதுக்குள்ளே வந்துடுச்சா அப்படின்னு. இன்றைக்கி தான் போல்ராய்டு அது இதெல்லாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக வருது. அன்றைக்கி அது கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைசிங்காக இருக்கும். அப்படியே தான் நமக்கு ஃப்ரெண்ட் ஆனோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா என்னோடய ஒர்க்கு இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப ஒரு பீரியடில் பார்த்தா
சில்க் வந்து என்னோட ஃபேன்னு சொல்லுவான். அது எப்படி தெரிஞ்சுன்னா என் ஒய்ஃப்கிட்ட தான் சொல்லியிருக்கா. நானே ரவியோட ஃபேனு, அவன் என்னை வச்சு என்ன செக்ஸ் படம் எடுக்கிறேன்றான், அது எப்படி நீ எல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி என் ஃபோன் ஆடிட்டு போட்டு கொடுத்தா சில்க்கு. ஆக்சுவலாக நான் ஒரு படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு படம் பண்ணலான்னு சொல்லி சரி சில்க் ஃப்ரெண்டு தானே வச்சு இந்த அன்று பெய்த மழை அந்த மாதிரி படம் எடுக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அதுக்கு சில்க்கு கேட்டேன், பண்ணுறேன்னு. அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ்க்கு லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணி, என்ன நான் சில்க்ஸ் ரவியோட ஃபேனு, அவன் ஒர்க்கெல்லாம் எனக்கு பிடிக்கும், என்ன அவன் போய் என்னை வச்சு செக்ஸ் படம் எடுக்கிறேன்றான் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் என்னோடய ஃபேனுன்னு சொல்கிறது. என்கிட்ட ஒரு நாள் சொன்னதில்லை. பட் என்ன வந்து நம்ம எடுக்கிறோன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போஸ்ட் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு என்ன ஒன்று என்ன பிடிச்சிருக்குன்றது என்ன காரணமாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் யூஸ்வலாக ஹோம்லியாக எடுக்கிறதெல்லாம் யூஸ்வலாக செக்ஸியாக இன்னும் என்ன செக்ஸியாக எடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. மற்ற ஃபோட்டோகிராஃபர்லாம் சில்கை வந்து இன்னும் என்ன கிளாமராக எடுக்கலான்னு தான் நினைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் அவங்கள வித்தியாசமாக காட்டணும் அப்படின்ட்டு சாரியில் இப்படிலாம் எடுக்கும்போது அவங்களுக்கு இது அது இம்ப்ரெஸ் ஆகிருக்கலாம், ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கலாம். அது மேபி அப்படி இருந்திருக்கலாம். பட் ஏன்னா பட் பேசிக்கலாகவே ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் அந்த பொண்ணுக்கு. ரொம்ப டேஸ்ட்டு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாம், மேக்கப் எல்லாம் அமேசிங் இது. அண்ட் இங்கிலீஷ் வந்து அதான் சொல்கிறேன், அவங்க அது ரொம்ப இதுலேருந்து ரூரல் இதுலேருந்து தான் வந்திருக்காங்க. ஆனால் ட்விட்டரை வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் அவ்வளோ பிரமாதமாக பேசுவாங்க. ஹேட்ஸ் ஆஃப். அதான் சொன்னேன், என்னோட அம்மா சாவுக்கு அப்புறம் அவள் சாவுக்கு தான் பரியல் கிரவுண்ட் வரைக்கும் போனேன் நான் அந்த அளவுக்கு. ஏன்னா ரொம்ப மரியாதை. ஏன்னா ஆமாம், அடிக்கடி ஃபோட்டோ எடுக்க போவேன். பர்சனலாக வீட்டில் எடுக்கலான்னு சொல்லி, வா ரவி இன்னைக்கு நல்ல ட்ரெஸ் இருக்குது வா அப்படின்வாங்க. அந்த நான் சொல்கிறது சில இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இது பண்ணுவாங்க. அது கடைசி வரைக்கும் இதாக கல்யாணத்துக்கு கூட அப்போ ஆமாம் அதில் ஒரு ஆமாம் அது என்னன்னா கல்யாணத்திற்கு வந்த சில்க் சுமிதா வந்து ஆமாம். அப்போ என்னன்னா அது அந்த ஏதோ ஷூட்டிங்லேருந்து அந்த ட்ரெஸ்ஸோட வந்துட்டாங்க. அது எல்லாரும் பேப்பர்லலாம் எழுதிட்டாங்க இந்த மாதிரி என்ன இந்த கிளாமர் வந்துட்டாங்கன்னு. அப்போ என்ன டைம் இல்லை, அது ஏதோ ஹிந்தி படம் போல இருக்குது, அது முடிச்சுட்டு இன்னொரு ஷூட்டிங் போனோம். அந்த கேப்பில் சரி நம்மளை மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு வந்து மீட் பண்ணிட்டு போகணுன்ட்டு வந்திருக்காங்க பாவம். அந்த அவசரத்துலேயும் அதை போய் அவங்க பத்திரிகையில் அந்த மாதிரி எழுதி அதுக்கும் இது பண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் வந்தேன். அந்த டைம் இல்லை எனக்கு. ஆமாம், விளக்கம் கொடுத்தேன். எப்படி சார் அந்த டைமில் வந்து சமாளிச்சிங்க இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி க்ரௌட உங்களுடைய கல்யாணத்தில்? ஏன்னா எனக்கே அது நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கு. எல்லாரும் வந்தாங்க அப்படி எவ்வளோ பேர், எல்லா ஆர்டிஸ்டும் வந்திருக்காங்க அன்றைக்கி உள்ள எல்லா கமல்லேருந்து எல்லோரும் வந்தாங்க. ரஜினி மட்டும் மிஸ் பண்ணிட்டேன்னு அப்புறம் சொன்னார். ஏன்னா அது எஸ்பி முத்துராமனும் அவரும் ஒன்றா அன்றைக்கி முதல் நாள் நைட்டில் மீட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் கல்யாணன்றது சொல்லியிருந்தா ஞாபகப்படுத்தியிருந்தாலும் நான் வந்திருப்பேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு எல்லோரும் வந்தாங்க அன்றைக்கி உள்ள ஆர்டிஸ்ட்டு எல்லோரும், டெக்னீஷியன்ஸ் எல்லோரும். ஓகே, ஸோ இவ்வளோ ஃபுல் ஆஃப் மெமரிஸ் இந்த இதுலேயும் வந்து ஞாபகம் வச்சுருக்கிறீங்க. பட் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து ஒர்க் பண்ணுறதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் அந்த ரெஸ்ட் மோட் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா, இல்லை ஏன் தோணல? இல்லை, ஐயோ நான் நடுவில் ஒரு 1 year வேணான்னு மாதிரி இருந்தேன் நான். அப்படியா? ஐயோ அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நமக்கு அது இன்னொன்று நம்ம அது பேஷனேட்டாக ஒர்க் பண்ணி அது வேலையை பண்ணலன்னும் போது அப்படியே ஒரு மாதிரி முடியல. வீட்டிலலாம் சொன்னாங்க ரிட்டையர்ட் லைஃப்பில் இருங்க நீங்கள் எதுக்கு அப்படி இப்படிலாம் சொல்லும் போது இருந்தால் கூட என்னால் முடியல. அந்த கையை அரிக்குது, கேமரா எடுக்கணும் போகணும் ஏதாவது வித்தியாசமாக எடுக்கணும்னு அப்படியே அந்த ஃபீல்லே இருந்தது. அதனால தான் திருப்பி படங்களில் ஒத்துக்கிட்டு நான் இப்போ நிறைய படம் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நீங்கள் பண்ணுற படங்களில் என்ன மாதிரியான வித்தியாசங்களை பார்க்குறீங்க? இல்லை இப்போ வந்து என்ன சொல்கிறது, இதுதான் எல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் இன்னும் டைம் தான் ஜாஸ்தி எடுக்கிறாங்க. அதுதான் வேஸ்ட். இது அன்னைக்கு எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட்டாக எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி டைரக்டர் வந்து ஒரு கேமராமேனை டிபெண்ட் நம்பி தான் அவர் எடுத்தது கரெக்டாக இருக்கும்ன்ற, ஏன்னா அவர் மட்டும் தான் பார்ப்பார். அப்போ அன்றைக்கி மானிட்டரு அதெல்லாம் கிடையாது. அது வந்து கரெக்டாக இருக்குன்னு ஒரு
ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அவர் மேலே. அவரும் அதே மாதிரி கான்ஃபிடென்ட்டாக அவர் எடுப்பார். அதெல்லாம் இன்றைக்கி போச்சு. இது ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. இப்போ அந்த மானிட்டரை வச்சு பார்த்துட்டு பின்னாடி குரூப் டான்ஸ் ஆடணும், ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் சார் நான் கை தூக்கிட்டேன் சார் அப்படின்னு ஒன் மோர் வேணும், இப்படி டைம் தான் வீணாகுது. காஸ்ட் ஆஃப் இதுவும் ப்ரொடக்ஷனும் ஏறிட்டே இருக்குது. ஓகே, இப்போ ரீசன்ட் டைமில் நீங்கள் ஒர்க் பண்ணுற படங்கள்லையோ இல்லை ஒர்க் பண்ணாமல் இருக்கிற படங்கள்லையோ யாரையாவது ஒருத்தரை வந்து நீங்கள் அப்பா சொல்லுவீங்களா ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி, அந்த மாதிரி யாரையாவது பார்க்குறப்ப அந்த தாட் உங்களுக்கு தோணுதா? இல்லை, இப்போ சில பேர் வந்து யாரு இல்லை இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுல சில பேரை வந்து இது நல்லா வருவாங்கன்ற ஒரு ஃபீல் ஆச்சு. இப்போ இந்த வெப் சீரிஸில் தேங்காய் சீனிவாசனோட பேரன் நடித்தாப்புல. ஓகே, அவர் எனக்கு என்னமோ அவர் கொஞ்சம் ரகுவரன் மாதிரி வருவாருன்னு, ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்ட் பண்ணும்போது அது பண்ணுறாரு. அவர் என்னமோ ஒரு பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணுறாரு. அதனால ஒரு ஆதித்யான்னு பேர், தேங்காய் சீனிவாசனோட பேரன், ஆமாம், ஏதோ டிஃப்ரெண்டாக தோணுச்சு. அந்த மாதிரி தான் சில இது தோணுது. பட் ஃபோட்டோ எடுக்கிறது தான் எனக்கு யார் எடுத்தாலும் அழகாக காட்டணும் அப்படின்றது ஒன்று தான் நம்மளை எய்மு. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய படங்கள் இல்லாமல் படங்கள் வந்து பார்க்குறீங்களா? எல்லா படங்கள் பார்ப்பேன் நான் இன்றைக்கும். ஏன்னா லேர்னிங் ப்ராசஸ் தான். இப்போ இன்னொரு லேட்டஸ்ட் கேமராமேன் என்ன ஒரு ஃப்ரேம் வச்சுருக்காரு, நம்ம அதுலேருந்து என்ன எடுக்கலாம், வேறு மாதிரி என்ன எடுக்கலாம் அப்படின்லாம் யோசனை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் ஆக்சுவலாக இப்போ சில படத்துக்கு மேக்கிங் எடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு தான் இப்போ கூட ஈவன் ஐஃபோன்லேயே எடுக்கலாம் ஒரு லேட்டஸ்ட் ஐஃபோன்லாம் கூட வாங்கியிருக்கேன். என்னென்னா இன்னும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அவங்க எடுக்கிற மேக்கிங்கோடு நம்ம வேறு மாதிரி சினிமா மாதிரியே எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படி என்கிட்ட இருக்க இப்போ கலெக்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் இருக்கோ அது மாதிரி இதெல்லாம் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் சினிமா இப்போ இன்றைக்கி சினிமா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு எப்படி இருந்தது அப்படின்னு காட்டுறதுக்கு அதெல்லாம் ரெஃபரன்ஸாக இருக்கும். அதனால அந்த மாதிரி வித்தியாசமாக எடுக்கணும், அதில் வந்து சினிமாட்டிக்காக எப்படி எடுக்கலாம், இப்படியெல்லாம் ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். அதனால லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆகிட்டே இருப்பேன் நான். ஏகப்பட்ட பொக்கிஷங்களை மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கீங்க. அதில் ரொம்ப ரொம்ப ரேரான சில பிக்சர்ஸை மட்டும் உங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் வந்து ரிவீல் பண்ணிங்க. அதுதான் இன்றைக்கி ஊரில் ஏகப்பட்ட இடங்களில் வந்து வைரலாக வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் வெளியிடப்படாத பல பொக்கிஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கீங்கல்ல, என்ன பண்ண போகிறீங்க? இல்லை, அதுக்கு தான் நான் கேலரியாவோ இல்லை ஒரு இல்லை அப்படிதான் அதுக்கு தான் எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணேன். ஓகே, பட் என்னென்னா நமக்கு ஃபைனான்ஷியலாக வந்து அது இப்போ நமக்கு பெருசாக ஒன்றும் மானிட்டரி பெனிஃபிட் இருக்காதுன்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதனால தான் கமல், ரஜினி, இளையராஜாட்டெல்லாம் கையெழுத்து வாங்கினேன். அவங்க ஃபோட்டோவில் பெஸ்ட் ஃபோட்டோ கையெழுத்துலாம் வாங்கி வச்சேன், விஜயகாந்த் எல்லாம் இருந்தோம். அதுக்கப்புறம் அது சும்மா ஆல்ரெடி நான் வந்து சம்பாதிச்ச காசு பூரா அந்த ஃபோட்டோஸை எடுத்து அந்த காலத்தில் நிறைய டெக்னீஷியனுக்கு நானே ஃப்ரீயாக பிரிண்ட் போட்டு கொடுப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி நமக்கு ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சு இது பண்ணலை. ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆர்வ கோளாறு, எடுக்கிறதே நிறைய எடுப்பேன், அவங்க கொடுக்குற காசுக்கு மேலே நிறைய எடுப்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை. அதனால் திருப்பி இப்பயும் அது எல்லாம் எடுத்து நான் இதுக்காக எக்ஸிபிஷன் வச்சு அது தேவை நமக்கு இன்னுமே பேர் வாங்கணுன்றது இல்லை. ஆல்ரெடி ஏதோ வந்திருக்கு, ஓகே, அதுக்கு அதில் இப்பயும் அந்த இது ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அதனால் இதுக்கு எக்ஸ்ட்ரா செலவுகளும் அது பண்ணி அதெல்லாம் பண்ண வேணான்னு சொல்லி அப்படியே விட்டுட்டேன் நான். அதுக்கான ஃபர்தராக யாரையும் போய் கையெழுத்து வாங்கலை, ஒன்றும் இது பண்ணல. ஒருவேளை இன்னொருத்தர் வந்து அதை வெளியிட தயாராக இருக்கிற பட்சத்தில் அது இல்லை, அப்படி இருந்தால் டெஃபரெண்டாக பண்ணலாம். ஏன்னா என்ன நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணி திருப்பி அதுக்கு வேஸ்ட்டாக, ஏன்னா அது நாம் அதை எடுத்து எவ்வளோ சேவ் பண்ணி வச்சதே பெரிய இது விஷயமா இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா ஒரு பொக்கிஷத்தை வச்சுருக்கீங்க. இந்த இன்டர்வியூ மூலமாக நான் ஒரு வேண்டுகோளை நான் என்னுடைய தரப்பில் வந்து வைக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பொக்கிஷத்தை வந்து மீட்டெடுப்பதற்கு நிச்சயமாக வந்து நல்ல ரசனை உள்ள ஒரு கலைஞன் உங்களை வந்து சந்திக்க வருவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூ வந்து நான் நிறைவு செய்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு அந்த காலத்தில் சினிமா எக்ஸ்பிரஸ் தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்கு. இன்றைக்கி அது வீடியோ இந்த யூடியூப் மாதிரி சேனல்லே நான் இன்டர்வியூ பண்ணது எனக்கு பெருமையான விஷயமா இருக்குது, ஃபீல் பண்ணுறேன் நான். தேங்க்யூ சார். தேங்க்யூ.